ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்னொன்னும் பேசுறார். சிந்திச்சு பாருங்க. 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அந்த 7.5% உள் ஒதுக்கீடு மூலமாக இதுவரை 2818 மாணவ மாணவிகள், அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஐயா, இவ்வளவு வீரம் பேசுறீங்களா? தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்க அப்பா பேர்ல உங்க தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் 166 பிரிவு பயன்படுத்து. அந்த தில்லு உனக்கு இல்ல. பொம்மை முதலமைச்சர். அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க உறவா இருந்தோம். அப்படி இருந்தும் கூட மேதகு ஆளுநர் அவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீடுக்கு அவர் மறுத்தார். அதை சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு கசக்குது சொல்ற. இது நாட்டு மக்களுக்கு தெரியாத இருந்தது. நன்றி தெரிவித்ததுக்கு நன்றி ஸ்டாலினுக்கு. பல பேருக்கு இது தெரியாது. இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162 பயன்படுத்தினதே கிடையாது. இதுவரைக்கும் பயன்படுத்தல. பயன்படுத்திய ஒரே ஆள் நான் தான். நான் பதவியை பத்தி கவலைப்படல, நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டேன், நம்முடைய மாணவர்களை பத்தி கவலைப்பட்டோம். ஆகவேதான் எது நடந்தாலும் பரவாயில்லை, அதிமுக கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும், நனவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை ஸ்டாலினுக்கு.